ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பெரிய இடத்துல எந்த வம்பு தும்பும் வச்சுக்கிற கூடாது. டேய், அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் கல்யாணம் நடக்காது. அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? கோபப்படாத மாப்பிள. டேய், பொண்ணோட அப்பா நான் சொல்றேன், என் பொண்ணு சக்தி உனக்கு தான். எனக்கு கிடைக்கிற மரியாதையில கொஞ்சம் கூட உனக்கு கிடைக்காது. நீ சொல்றியாக்கும் சக்தி எனக்கு தான். டேய், 1000 இருந்தாலும் நான் சக்தியோட அப்பாடா. நான் இல்லாம அந்த மீனாட்சினால பொண்ணுங்க தார வார்த்து கொடுக்க முடியுமாடா? முடியாதுல்ல. அதுதான் நான் சொல்றேன், கடைசியில அவ கட்டுப்பட்டே ஆகணும்டா. மாப்பிள, உனக்கு இப்பெல்லாம் அது புரியாதுடா. இப்ப என்ன உனக்கு? அந்த செல்வா அங்க வரக்கூடாது, அவ்வளவுதானே? நான் போய் பேசிக்கிறேன்டா அவகிட்ட. மீனாட்சி கிட்ட குரலை உயர்த்தி பேசினா காரியமே நடக்காது. அவள்கிட்ட பேசுற விதமா பேசணும்னு வச்சுக்கவே, அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் வேலை. கவலைப்படாத மாப்பிள, நான் பாத்துக்கிறேன்டா. மாமா, இத நீ ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அவனை குத்துன ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப மும்மரமா இருக்கான். வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி நாம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சதுன்னு வையே, அவன் நம்மள சும்மா விட மாட்டான். அதுக்குள்ள எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்துட்டா நல்லது. அப்படி நடக்கணும்னா அந்த செல்வா மெஸ் பக்கமே வரக்கூடாது. இன்னும் 1 வாரம் மாமா தாக்கு பிடிச்சா போதும், கல்யாணமே முடிஞ்சிடும். அப்புறம் அவனெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. டேய், நீ சொல்றது சரிதான்டா. நான் போய் அவள்கிட்ட பேசுறேன்டா. என்ன மீனாட்சி, சாப்பிட வரலாமா? இலையை போடு போ. என்ன மீனாட்சி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ பாட்டுக்கு இலைய போட்டுட்ட. மீனாட்சி, நான் இங்கே சாப்பிடலாம் வரல, உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சங்கிலி இங்கே வந்துட்டு போனான் போல இருக்கு. ஆமா, இப்ப என்னவா அதுக்கு? இல்லை, அவன் சொல்றான் செல்வா பையன் இங்கே வந்துட்டு போனான் போல இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்படுறான். நீங்களும் தான் சும்மா பேசிட்டு போக வந்தேன்னு சொன்னீங்க. இப்ப மெதுவா எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, உனக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. நான் ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கல்யாணமும் வச்சாச்சு. இப்ப இங்க செல்வா அடிக்கடி வந்துகிட்டு போயிருந்தானா அது நல்லாவா இருக்கும்? சொல்லு மீனாட்சி. நானும் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், மெஸ்ஸுன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அவங்க எல்லாரையும் நான் வர வேண்டான்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஐயோ வராதீங்க போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, மெஸ்னா யாரு வேணாலும் வரட்டும், அவங்கள வர வேணாம்னு சொல்ல முடியுமா? சாப்பிடுற இடம்னா 4 நல்லவனும் வருவான், இவனை மாதிரி 4 ரவுடி பயிலும் வருவான். அதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல மீனாட்சி. நான் சொல்ல வந்தது அது கிடையாது. நேத்து அந்த செல்வா நைட்டு பூரா வீட்லயே தான் இருந்தானம்ல. நேத்து நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ 4 காட்டானுங்க என்ன அடிக்க வந்தானுங்க. யார் அனுப்புனாங்கன்னே தெரியல அவங்கள. இந்த பையன் தான் என்ன காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். வீட்டுக்கு வரும்போது விடிய காலையில ஆயிடுச்சு. பிள்ளைய எப்படி தனியா அனுப்புறது? அதான் தங்கிட்டான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்கன்னு அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா நீ? 3 பொண்ணுங்களை வேற வச்சிருக்க. ஒரு பொண்ணுக்கு 1 வாரத்துல வேற கல்யாணம் வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல சக்தி,
போய் உங்க வீட்டுல பேசு சக்தி. அவனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன இருக்கு? ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் உங்களை எப்படி அவமானப்படுத்தினா அவன் சங்காத்தமே உங்களுக்கு வேணாம் சக்தி. உன் குடும்பத்தையும் உன்னையும் பத்திரமா நான் பாத்துக்கிறேன் சக்தி. அந்த கன்ஃபியூஷன் தான்க்கா லவ். ஆமாக்கா, நீ செல்வாவை லவ் பண்ற. சக்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. மத்த மாப்பிள்ளைங்களை விரட்டின மாதிரி அவன் என்ன விரட்டலாம் முடியாது. என்ன ஆனாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன். நான் உன்னை காதலிக்கிறேன் சக்தி. ஐ லவ் யூ. நீ ஆசைப்பட்ட மாதிரி யமுனா கார்த்திக் சார் கல்யாணம் நடக்கும். நடந்ததுன்னா அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு. ஏய், என்ன சொல்ற அவ? இவ என்ன பேசுறான்னு எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா. என்னாச்சு சக்திகா? செல்வா வந்தாரா? ஓ, உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அதுவா முக்கியம்? செல்வா இங்க வந்தாரா? ஆமா, அந்த புள்ள வந்தா. இப்ப என்ன அதுக்கு? ஏமா, நான் தான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, என் கல்யாணம் நடக்கணும், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அப்புறம் ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? சக்தி, நானும் தான் அன்னைக்கே சொன்னேன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. அப்புறம் என்ன? என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதா நினைச்சு நீ யமுனாக்கா கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன்னு. சக்தி, நான் உன் கல்யாணத்தை நிப்பாட்டேனா? நான் நிப்பாட்டணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ, ஏய், ஒரே ஒரு நொடியில நிப்பாட்டி இருப்பேன். அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ கோவில்ல வச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க அந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்ற? நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு. அடுத்து என்ன சொன்ன? என் மக, என் பொண்ணு, என் யமுனா கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன்னு. பைத்தியக்காரி, நான் ஏண்டி அவ கல்யாணத்தை நிப்பாட்டணும்? யமுனா கிட்ட கார்த்திக் தம்பி வந்து வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னப்போ எந்த மறுப்பும் சொல்லாதபடி நானு 40 பவுன் வரதட்சணை கேட்டாங்க அந்த அம்மா. அந்த பணத்துக்காக ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு தனி ஆளா நின்னு 500 பேருக்கு சமைச்சு போட்டபடினா யமுனாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அமையாதா அமையாதான்னு ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட என்ன பார்த்து சொல்றியா யமுனா கல்யாணத்தை நான் நிப்பாட்டுறேன்னு? நீ இதெல்லாம் வேணும்னே செய்யறேன்னு நான் சொல்லல. ஆனா நடக்கிற ஒவ்வொன்னும் நமக்கு எதிராவே போகுதுன்னு சொல்றேன். அது விதி. பாரு சக்தி, விதியை யாராலையும் மாத்த முடியாது. விதின்னு ஈஸியா சொல்லாதம்மா. இங்க என்ன நடந்தாலும் அது புஷ்பாவுக்கு தெரியுது. உடனே கோகிலா அத்தைக்கும் தெரியுது. உடனே அவங்களும் அதை புடிச்சுக்கிறாங்க. பாவமா கார்த்திக் சார் அம்மாவை எதிர்த்து பேசவும் முடியாம, யமுனா அக்காவை மறக்கவும் முடியாம, நீ அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு தான் எதுவும் சொல்லாம விட்டுட்டோம். பாவம்க்கா செல்வா, ஒவ்வொரு தடவையும் நல்லது பண்ணிட்டு உன்கிட்ட கெட்ட பேரு வாங்குறாரு. என்ன எதுன்னு தெரியாம அவரையே நம்ம வீட்டுல தங்க வச்சிங்கன்னு கேட்டுட்டீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு நமக்காக முதல் ஆளா வந்து நிக்கிறவரு செல்வா தானக்கா. அவர் அப்படி நடந்துகிட்டதுக்கு மன்னிச்சிடுங்கன்னு கார்த்திக் கிட்ட அவர் அத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்காரு. அக்கா, இப்போ என்னக்கா சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டேன். சங்கிலியும் கோகிலா அத்தையும் செல்வா இங்க வந்து தங்கினார்னு சொன்னதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். சாரி துர்கா. சாரி அம்மனக்கா. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற?
போய் அம்மா கிட்ட சாரி சொல்லு. அது இருக்கட்டும்க்கா, இப்பதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சக்திக்கா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். கோகிலாத்த கிட்ட உண்மையை சொல்லணும். நான் சொல்லிடுறேன். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் இல்லக்கா. ஏன்க்கா இப்படி இருக்க? என்னமோ பண்ணு. ஆமா, நீ எப்போ வந்த? நீ இருக்கிறது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். என்ன விஷயம் சக்தி, இவ்வளவு தூரம் வந்திருக்க? வீட்டுக்கு வந்ததும் தான் தெரியும். நீங்க தான் அம்மாவை காப்பாத்துனீங்கன்னு. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சக்தி, நமக்குள்ள இதுக்கு தேங்க்ஸ்லாம். நீங்க எங்களுக்கு செஞ்சது பெரிய ஹெல்ப். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. அம்மாக்கு எதுவும் ஆகல, அது போதும் எனக்கு. செல்வா, அம்மாவை அடிக்க வந்தது யாரு? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியல, ஆனா சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் செல்வா. ஏன் இப்படி பண்ணாங்க, யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா சக்தி. பனி செல்வா. சக்தி, ஒரு நிமிஷம். நீ வந்ததே தெரியாம நிறைய பேசிட்டேன். இப்பவும் சொல்றேன், என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுலலாம் எந்த தப்பும் இல்லை. ஆனா என் மேல இருக்க கோவத்துல யமுனாவோட கல்யாணம் நடக்கணுமேன்றதுக்காக சங்கிலியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத சக்தி. நீ மொத்தமா வேற சக்தி. அவன் தர, அவன் உனக்கு வேணாம் சக்தி. சக்தி, சொன்னா கேளு. என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். சீக்கிரமே எனக்கு கல்யாணம். அதுதான் நிஜம். அது மட்டும்தான் நிஜம். அதுவும் இல்லாம கல்யாண விஷயங்கள நடக்கிற எதையுமே என்னால ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்குன்னு எங்க அம்மா பண்ணதுல சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க பண்றதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நானும் எத்தனையோ தடவை அம்மா கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஒரு சில சமயம் நான் சொல்ற மாதிரி கேட்குறாங்க, அப்புறம் திடீர்னு என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ மாப்பிள்ள சார், நான் சும்மா யதார்த்தமா தானே கேட்டேன். அதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளவு ரியாக்ஷன் ஆகுறீங்க? ஐயோ ஒண்ணு இல்ல, விட்டுடுங்க. இல்லைங்க, நான் உங்களுக்காகன்னு சொல்லலை, உண்மையை தான் சொன்னேன். உண்மையிலேயே நடக்கிற நிலைமையை தான் சொன்னேன். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அதுக்குன்னு நான் இப்படியே இருந்துருவேன்னு நினைக்காதீங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அவளை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்குரிய இடத்த நிச்சயமா நான் கொடுப்பேன். எங்க அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் எவ்வளவு நினைக்கிறேனோ அதே அளவுக்கு நான் யமுனாவையும் பார்த்துப்பேன். ஐயோ மாப்பிள்ள சார், எனக்கு அப்படியே புல்ல அரைச்சிக்கிட்டு வருது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் எப்போ இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அதான் இந்த சாந்தாக்காவோட ஆசை. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எதுவும் சாப்பிடாம போனா எப்படி? ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல. சரி யமுனா. பாரா என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன், அப்ப வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்ப பட்டுக்குட்டி சும்மா சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னு ஒரு கேப் கூட விடாம சாப்பிடுன்னு சொல்றீங்க. அது இல்லங்க. ஐயோ வேணாம் சாமி, நீங்க வாத்தியார அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பீங்க. அப்புறம் அந்த விளக்கத்தையும் சொல்ல வருவீங்க. நான் படிப்பறிவு இல்லாத ஆளு, உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? முடியாதுப்பா, கூட்டுருங்கப்பா. சரி வாங்க. எங்க எங்க என்னங்க அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? அதான் நிறைய சாப்பிட்டேன்ல, அப்புறம் என்ன? என்னங்க போய் காலேஜ்ல அத்தனை பேருக்கு கத்தி கத்தி நீங்க பாடம் எடுக்கணும்ல, இத்தனோடு சாப்பிட்டா எப்படி? அதுக்கு தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல.
கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து நீதானே என்ன பாத்துக்க போற? இங்க பாருங்க, நான் இப்பவே சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் உங்களுக்கு காலேஜுக்கு சாப்பாடு கட்டி தருவேன். அத மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். வேற வெளியில எங்கேயும் சாப்பிட கூடாது, சரியா? ஓ, அப்போ இந்த மெஸ்ல வந்து சாப்பிட கூடாது அப்படிதானே? இந்த மெஸ் மட்டும் ஓகே. ஏன்னா எங்க அம்மா எப்படி பார்த்து பார்த்து சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்க மகாராணி, உங்க இஷ்டம். நான் போய் கை கழுவிக்கிறேன். காதை தொட்டுட்டானே, இன்னைக்கு காதுல உள்ள கம்மலை கழட்டிடுவானே. ஏ பட்டுக்குட்டி, இந்த வேலையில நீ ஏன் செஞ்சிட்டு இருக்க? நான் எதுக்கு இருக்கிறேன்? ஆமா, ஜில்லு குட்டி எங்க? ஆத்தாடி அம்மா, அடடடட சில்லு குட்டியே, என்னது இது? நீ ஏன் இன்னைக்கு காயெல்லாம் உட்காந்து நறுக்கிட்டு இருக்கா? ஐயோ, வானம் எங்கேயாவது இடிச்சு மழையா கொட்டிர போகுது. ஏற்கனவே வெள்ளம் மாமா. பாத்தியாக்கா உன் பொண்ண? என்னைக்கு இல்லாத திருநாளா அவளா உட்காந்து காயெல்லாம் நறுக்கிட்டு இருக்காளே. உன் பொண்ணுக்கு காயெல்லாம் நறுக்க தெரியுமா? அவளுக்கு எல்லாமே தெரியும். ஏன் மாத்தா, தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு மாரியாத்தா. உன் பொண்ணுக்கு எல்லாம் தெரியுதா? என்ன அதிசயமா? காயெல்லாம் எதுக்கு? நான் வேணா காய நறுக்கிறேனே, நீ வேணா போய. வேண்டாம்க்கா, நானே நறுக்கிக்கிறேன். நீங்க மத்த வேலை இருந்தா பாருங்க. வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? இதான் என் வேலை. என் வேலையை நீ பிடிச்சிட்டு என்னையும் வெளியில போங்க. என்னக்கா அவளை அப்படி பாக்குறீங்க? வேற என்ன எப்படி பார்க்க சொல்ற? இவா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு நான் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? 3 பேரும் என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போறீங்களா? உங்களதான் சொல்றேன், போங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி போறோண்டி, கத்தாத. சக்தி, எனக்கு ஒரு ஆசை. நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கலாமா? ஏன்? யமுனாக்கா கேக்குறதுலயும் நியாயம் இருக்குக்கா. அடுத்த வருஷம் நானும் அம்மாவும் தான் இங்க இருப்போம். நீங்க 2 பேரும் எங்க இருப்பீங்களோ ப்ளீஸ். யமுனாக்கா. என்ன துர்கா? யமுனாக்கா, இதோ வரேன் இரு. என்னடி, ஏன் கூப்பிட்ட? ஜீப் சத்தம் மாதிரி ஏதோ கேட்டுச்சுலக்கா. என்னது ஜீப் சத்தமா? அப்படியா? எனக்கு ஒண்ணும் கேக்கலையே. ஓக்கா, ஆனா நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான்க்கா இருக்கேன். நம்ம வீட்டுக்கு யாரடி ஜீப்ல வரப்போறா? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? வேற யாரு? நம்ம செல்வாதான். ஓ, செல்வால? ஆமா, அவரு வருவாருங்கிறதே நான் மறந்துட்டேன். நல்லா மறந்த போ. சக்தி அக்கா, செல்வா வந்துட்டாரு போல, வா. நீ போ, நான் வரேன். அம்மா பகவதி, ஜெகதாம்பிகையே, வருஷா வருஷம் உனக்கு பூஜை வைக்கிறது வழக்கம். தாயே, இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த வழிபாடு செய்யற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுமா. ஜெகதாம்பிகையே, உன்னை நம்பி வந்திருக்காங்க. எங்க எல்லாரையும் நல்லபடியா வச்சு பாத்துக்கிற பொறுப்பு உன் கையில இருக்குமா. தாயே, வாங்கம்மா, எல்லாரும் வந்து விளக்கேத்துங்க. அம்மா, யமுனா, இந்த தாம்பூல தட்டு சாமி கிட்ட வச்சுட்டேன், போய் எடுத்துட்டு வந்துறேன்.
என்ன எல்லாருமே இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? செல்வாவும் நம்ம வீட்ல நம்ம புள்ள மாதிரிதான். இந்த பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். நானும் வரலாமா? அட வாமா. வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. அட என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நான் அன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட கோவத்துல பேசிட்டேன். நீங்க பெரியவங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அம்மா. உனக்காகவா அம்மா, நீ சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குமா. ஏன் செல்வா, எப்பவும் இங்க தானே சாப்பிடுவீங்க? இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா சொல்றீங்க? எப்பவுமே இங்க நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா நல்லா இல்லையா? சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன்னை வர சொன்னதுக்கு அப்புறமா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணதுல எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. அதனால இன்னைக்கு சக்தி தான் சமைச்சா. சரிம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. வரையம்னா வர சக்தி. சரிப்பா. அம்மா, அவங்க வீட்டுக்கு பலகாரம் கொடுத்து விடுறேன்னு சொன்னீங்க, மறந்துட்டியா? எடுத்துட்டு வா. சக்தி, இந்தா இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. அக்கா, போய் கொடுத்துட்டு வா. அம்மா யமுனா, ஓடி. பாவம் சக்தி, நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. உன் குழப்பம் தீரதுக்குள்ள உன் கல்யாணமே வந்துரும் போல. செல்வா, என்ன சக்தி, என்னாச்சு? அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. என்னது இது? கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை. உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டாங்களாம். அப்படியா?
செம்மையா இருக்கு. அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லிடு. தேங்க்ஸ் செல்வா. எதுக்கு தேங்க்ஸ்? துர்கா சொன்னதை கேட்டீங்கல்ல, ரொம்ப நாளாவே வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை. நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். நானா? அப்படிதான் வீட்ல எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நீங்க வரவும். ஏய், ரொம்ப சூதானமா இருக்கணும். இல்லாட்டி அந்த மீனாட்சி ஏதாவது பண்ணி ஆட்டைய கலைச்சிருவாடா. ஜாக்கிரதை. இத்தனை நாளா நான் வரணும் சொல்லிட்டு இருக்கேன். இதான சொல்றேன். யாராச்சும் கேட்டீங்களா என் பேச்ச? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? உனக்காகத்தான்டா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தார வார்த்தை கொடுக்குற ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணேன் பாத்தியா? ஏதோ கெட்ட நேரம், எதுவும் சரியா அமையாம போச்சு. டே மாப்பிள்ள, நாம கொஞ்சம் அசந்தாலும் வச்சுக்க, பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வாடா அந்த மீனாட்சி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அலாட்டாவே இருக்கணும்டா. எப்பவும் உன் கண்ணு மீனாட்சி மேலேயே இருக்கணும். என்ன பண்றா ஏது பண்றான்னு நீ கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துல சொல்ல போனா நீ ஒரு காவக்கார நாய் மாதிரி அவ வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும்டா. சொல்லிட்டல மாமா, நான் பாத்துக்கிறேன். இப்பவே ஒவ்வொன்னா யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வேலையும் செய்யணும்டா. அவளை எப்பவுமே டென்ஷன்லயே வச்சிருக்கணும். அப்பதான் இன்னும் 2 நாள்ல அவளால வேற எதையும் யோசிக்க முடியாது. என்ன செய்ய போற மாமா? இன்னும் நிறைய செய்ய போறேன். பார்க்கத்தானே போற இந்த மாமனோட ஆட்டத்தை. நான் சொன்னதை மனசுல வச்சுக்க, உஷாராயிரு. எனக்காக இவ்வளவு பண்றிய மாமா, நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. டேய் மாப்ள, என்னடா இப்படி சொல்லிட்ட? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்குடா செய்ய போறேன்? டேய், உங்க அக்கா புஷ்பா சொல்லிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு நோ அப்பீல். மா, இப்போ என்னம்மா பண்றது? அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சக்தி அக்கா கிட்ட கேட்டா நலங்கு வைக்கணும், போய் ரெடி ஆகுன்றா. மா, சேர் எல்லாம் போட்டுட்டாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. துர்கா, உன்னை ரெடியாக சொன்னல, இப்ப வந்துருவாங்க அவங்க. எவங்க? அவங்கதான். உனக்கு தான் நலங்கு வைக்க வராங்கக்கா. நீ போய் ரெடி ஆகு. என்ன எதுக்கு ரெடி ஆக சொல்ற? துர்கா, என்னால முடியலக்கா. ப்ளீஸ் டி, வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகுது பண்ணு. நான் ரெடி ஆகணும்ல அவங்க வரத்துக்குள்ள. அவகிட்ட என் லவ் சொன்னப்போ நான் அடுத்ததை சொல்ல நினச்சதே உன்னை சீக்கிரமாக கலெக்டர் ஆக்கிறது தான் என்னோட ஆசையேன்னு. சக்தி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அழகா இருக்க சக்தி. நல்லா இருக்கியா சக்தி? எப்படி இருக்க?
பார்த்தது போதும், வா. வா வாடா. எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போய் வைங்க. வாயெல்லாம் எடுத்துட்டு வாங்க. டேய் சண்முகம், மசம் நிக்காம வேலையெல்லாம் பாருடா. சரிப்பா. எல்லாத்தையும் வைங்க. பிரிங்க பிரிங்க. போடுங்க. எல்லாத்தையும் வரிசையா வைங்க. டேய் அம்மிக்கல்ல இங்க வைங்க. எல்லாம் சரியா இருக்கு, நீங்க கூப்பிடுங்க. சக்தி, சக்தி வாமா. வா உட்காரு. உட்காருமா. உட்காரு. என்ன சக்தி இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கா? ஒருவேளை எப்படி 2 நாளில் கல்யாணம், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தயாராகிட்டாலோ? புஷ்பா, அந்த மாலை எடுத்து போடு. சரிங்க. சண்முகம் அதை எடு. மீனாட்சி அக்கா, பெரியவங்க நீங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க வந்து முதல்ல நலுங்கு வைங்கக்கா. என்ன புஷ்பா, சக்தி என் பொண்ணுன்னு சொல்லுவேல, யாரு வச்சா என்ன, நீ வை புஷ்பா. அட வையின்னு சொல்றேன்ல. வாமா பூஜா. வாங்க. வாங்க. ஹாய் வெற்றி. என்ன பூஜா, இன்னும் 48 மணி நேரத்துல கல்யாணம், சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அத்தை. எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்குமா? என்னத்த, எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இப்படி எத்தனை கேள்வி கேட்டிருப்பேன். இன்னொரு தடவை அந்த கேள்வி கேட்க மாட்டேல. நீங்க சொன்னா கண்டிப்பா நடத்தி குடிப்பீங்கன்னு தெரியும் அண்ணி. அதை விட முக்கியம், நான் சொன்னா என் பையன் செஞ்சு காட்டுவாங்கிறது தான். 4 இடத்துக்கு போறவன் வரவன், மத்த பசங்க மாதிரி காதல் அது இதுன்னு வந்து நின்னா பாத்தீங்களா? அண்ணி, நேரம் போயிட்டு இருக்கு, நலங்கு வச்சிடலாமா? வச்சிடலாம் சரளா. என்னங்க, நலங்கு வச்சிடலாமா? என்னங்க, என்னாச்சு? இவ்வளவு தூரம் நம்ம பையன் கல்யாணம் நடக்குது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமா ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, சொல்லுங்க மாமா. இல்ல பூஜா, அப்பா ஸ்ட்ரெயின் பண்ணார்னா மயக்கம் வந்துரும், அதான். சரண்யா, அம்மா நீ போய் நலுங்குக்கு ஏற்பாடு பண்ணுமா போ. சரளா வாங்க, எல்லாரும் போய் நலுங்குக்கு ஏற்பாடு பண்ணலாம். போலாம் வாங்க.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.